ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா ரீஇன்கார்னேட்டட் 7th ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 2 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டே இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு ஒரு ஸ்பாய்லர் சொல்லியிருந்தேன். கிரிம் தான் ஆக்சுவலி ஹியூமன் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். பட் கதையில் இதை வந்துட்டு டேரெக்டாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நானும் கதையில் காமிச்ச மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் 7th ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 2 எபிசோட் 10. சாரியாவா எஸ்டர் ஷீரோ கூட சேர்ந்து ஒரு டவரோட டாப்புக்கு வந்திருக்காங்க. ஆல்ரெடியே அந்த இடத்துல ஒரு பியானோ செட் பண்ணி இருக்கு. எஸ்டர் அங்க இருந்து பாக்குறா, மொத்த ஊரும் எரிஞ்சிட்டு இருக்கு. எஸ்டர் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி சாரியா கேக்குறா. இன்னும் தோக்கடிக்கப்படாம இருக்கிறது அந்த டிராகன் மான்ஸ்டர் மட்டும்தான். க்ரோவும் பேட்ஸா அது கூட ஃபைட் பண்றான் அப்படின்னு போயிருப்பாங்க. க்ரோ அவனோட பவரை அதிகமா யூஸ் பண்ணி இப்போ வந்து கீழே விழுந்து கிடக்குறான். சின்ன பையனை காப்பாற்றணும்னு க்ரோ அவன் பவரை யூஸ் பண்றான். பவரை யூஸ் பண்ணாத ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லி பேட்ஸ் கத்துறான். இப்போ க்ரோவா அந்த டிராகன் அட்டாக் பண்ண போது டான்டே இன்னும் நிறைய மாஸ்டர் வருது, ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு ரென் கேட்கிறா. ஒருவேளை இவரும் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லி ரென் பயப்படுறா. பாய்சன் பஞ்ச வாங்கி அந்த பிஷப் இன்னும் பழுத்தே தான் கிடக்குறான். இந்த பிரச்சனைகளை யார் காரணம் எனக்கு தெரியுமா டான்டே கேட்கவும், என்ன சொல்றது, உண்மையை சொன்னா கொண்டுருவானா இல்ல உண்மை இவருக்கு தெரியாதானவா யோசிச்சிட்டே, எனக்கு தெரியும் அப்படின்னு வா சொல்றா. அன்ஹோலி எக்ஸ்கேலிபரை யூஸ் பண்ணாலும் நம்ம ஹீரோ ஷீல்ட் அதை ஈஸியா தடுக்குது. அதுல இருக்கிற சிம்பிள் வந்துட்டு ஷீல்டா மாறவும் நம்ம ஹீரோ ஷீல்ட் அதை டெஸ்ட்ராய் பண்ணுது. என்னோட ஸ்பெல் ஒரு கான்ஜூரிங் டைப், அது எதை ஸ்பெசிஃபிக்கா சொல்லுதோ அதை பியூரிஃபை பண்ண முடியும். பியூரிஃபிகேஷன்ங்கிறது ஆக்சுவலி அப்படி நார்மலா ஒர்க் ஆகாது. கிட்டா நீங்க எதை ஈவல்னு டிசைட் பண்றானோ அதை அவனால பியூரிஃபை பண்ண முடியுது. ஹீரோ ஃபயர் பால் அனுப்புனா அது ஃபயர் சிம்பிளுக்கு மாறுது. ஸோ ஃபயர் அது ஈவல்னு நினைச்சு அதை பியூரிஃபை பண்ணுது. 7th பிரின்ஸ்ங்கிற சிம்பிளும் அவன் வச்சிருக்கான். ஒருவேளை நான் அதை தொட்டா எனக்கு என்ன ஆகும், தொட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படி எல்லா மேஜிக்கையும் அஃபெக்ட் பண்ற மாதிரி அவனால ஒரு சிம்பிளை கிரியேட் பண்ண முடியல. ஃபயர்னா ஃபயரை வச்சோ, விண்டுனா விண்டை வச்சு தான் அவன் பியூரிஃபை பண்ண முடியுது. கைமராவை மட்டுமா ஆல்ட்ரேஷன் பண்ணது இல்லாம காட்ஸோட டிவின் சாசரியவே ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கான். வேற லெவல் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த சின்ன பையனை காப்பாத்தி பேட்ஸ் இப்போ அனுப்பி வைக்கிறான். இப்போ க்ரோவா அதை அட்டாக் பண்ண போது நான் கண்டிப்பா ஒன்னும் சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேட்ஸ் போயிட்டு டக்குன்னு க்ரோவை காப்பாத்திருக்கான். சொல்றத ரியாலிட்டியா மாத்திர மாதிரி ஒரு சீப் ஸ்கில் இருந்து இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு. ஆப்வியஸ்லி இப்படி ஒரு பவர் இருந்தா அதுக்கு ஒரு பிரைஸை கொடுத்துதான் அவன் லிமிட்ஸ் மீறியும் நீ நிறைய பேரை காப்பாத்திருக்க. ஈவன் அது அவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நீ அதை சந்தோஷமா விருப்பப்பட்டு பண்ண அப்படின்னு பேட்ஸ் பார்த்துட்டு இருந்தா. அந்த டிராகன் சிரிச்சிட்டு இருக்க போய் என்னடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லி பேட்ஸ் இப்போ ஃபைட் பண்ணி பேட்ஸ் அது ஈஸியா ஒரே கையில அடிச்சு போட்டுருது. பேட்ஸ் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பான்னு எனக்கு இப்போ புரியுது. ஈவன் நான் இன்னைக்கு தான் அவனை ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ண. நாங்க அவ்வளவா கூட பேசிக்கிடல, ஆனாலும் அவன் என்னோட பெஸ்ட் படி ஆயிட்டான். அவன் மேல கை வைக்காத அப்படின்னு சொல்லி பேட்ஸ் கத்துறான். கரெக்டா செல்ஃபாவோ டாவோ வந்து அதோட கையை துண்டா கட்டி அவனை காப்பாத்துறாங்க. ரோன் உயிரோட தான் இருக்கான், பியூரிஃபிகேஷன் யூஸ் பண்ணி அவனுக்கு ஹீலிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செல்ஃபாவோ டாவோவோ சொல்றாங்க. உண்மையிலேயே ஒரு அமேசிங் வாரியர் அப்படின்னு பிஷப்லாம் அவனை ஹீலிங் பண்றாங்க. அவனை பின்னாடியில இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்றான். நீ முன்னாடியில இருந்து அட்டாக் பண்ணுன்னு செல்ஃபா சொன்னா, இல்ல நான் பின்னாடி போறேன் நீ முன்னாடி அட்டாக் பண்ண அவங்க காமெடி பண்ணிருக்காங்க. ஒரு பிளாஸ்டை யூஸ் பண்ண போதும் ரெண்டு பேரும் அது வாயில அடிச்சு அது வானத்தை நோக்கி போற மாதிரி திருப்பி விட்டுருவாங்க. கண்ணு முன்னாடி லைஃப் ஒரு செகண்ட் பிளாஷா வந்துட்டு போயிடுச்சு. நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி டாவா பாக்குறா. இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டுமே கூட எங்களால அவங்கள காப்பாற்ற முடியுமாங்கிறது டவுட் தான் அப்படின்னு சொல்லி செல்ஃபாவோ டாவாவோ சொல்றாங்க. இந்த டிராகனை எங்களால தடுக்க முடியாதா அப்படின்னு பேட்ஸ் பாக்குறான். பிறந்ததுல இருந்தே நான் டீமன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்லேவா தான் இருந்தேன். எல்லாரையும் தூக்கிக்கிட்டு பறக்கிறது தான் என்னோட வேலையா இருந்துச்சு. ஒரு நாய்க்குட்டி மாதிரி அவங்கள தூக்கிட்டு பறக்கிறதுலயும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது. மாஸ்டர் கீசராமி நீங்க டெலிபோர்டேஷன் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கூட இருக்கிற டீமன் வந்து ஹாப்பியா இருக்கு. என் மாஸ்டரை இப்ப யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அந்த டிராகன் நினைச்சா. இனி எனக்கு அப்ப அந்த டிராகன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த டிராகனை கொண்டு தூக்கி போட்டுருந்தாங்க. மாஸ்டர் டெவில்ஸ்க்கான இடமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆனா அனஸ்தேஷியாவா அந்த இடத்துக்கு வந்து அந்த டிராகனை கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. கீசராமி டெரிட்டரியில இந்த ஹியூமன் யாரு சாக போறான் அப்படின்னு சொல்லி சாகிற கண்டிஷன்லயும் அந்த டிராகன் பாக்குது. அந்த டீமன் லார்டு மேல என்னோட பியூரிஃபிகேஷனை யூஸ் பண்ணா என்னாவும் அப்படின்னு சொல்லி கிட்டான் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா பியூரிஃபிகேஷனை யூஸ் பண்ணா ஒருத்தரோட ஹார்ட் வந்து நல்லவங்களா மாறும். டீமன்ஸோட பொறப்புல இருந்தே அழிக்கிறது கொள்றது தான் அவங்களுக்கு நார்மலான விஷயம். ஸோ அவன் பியூரிஃபை ஆவானான்னு கிட்டான் யோசிக்கிறான். புரிஞ்சு போச்சு, இவர் தான் என் அடுத்த மாஸ்டர் ஆக போறாரு அப்படின்னு அந்த டிராகன் பாக்குது. கீசராமே இந்த டிராகனை டேமேஜ் பண்ணிருப்பான். பட் நிறைய வேற வேற மான்ஸ்டரோட பார்ட்ஸை ஒன்னா கம்பைன் பண்ணி இந்த டிராகனை கிட்டான் ஒரு வழியா ரெடி பண்ணி முடிச்சிருந்தான். கிராண்ட் அவன் ஃபெஸ்டிவலுக்கு நான் நிறைய விஷயங்களை ரெடி பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு மேல என்ன பண்ணணும்னு எனக்கு எந்த பிளானும் கிடையாது அப்படின்னு கிட்டான் சொல்லியிருப்பான். என் மாஸ்டர் அவருக்கான வழியை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். அண்ட் நான் இப்போ ஃப்ரீடமா இருக்கிறதுனால இந்த ஹியூமன்ஸை என்ன வேணா பண்ண முடியும்னு அந்த டிராகன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. டாவோ கீழே விழ போகும்போது ஜஸ்ட் செல்ஃபா போய் காப்பாற்றா. டாக்கோ டேமேஜ் ஏற்படுது. டாவாவும் ஆல்ரெடி முடியாம கீழே விழுந்துட்டா. க்ரோவை எப்படியாச்சும் சீக்கிரம் ஹீலிங் பண்ணுங்க அப்படின்னு பேட்ஸ் கத்திட்டு இருக்கான். பேட்ஸ் உனக்கு தானே அடிபட்டிருக்குன்னு கேட்கவும், பட் என்ன விட அவன் தான் முக்கியம்னு பேசிட்டு இருக்கும் போது டிராகன் இவங்க எல்லாரையும் காப்பாத்தி வச்சிருக்கா. அந்த சர்ச்சை ஏம் பண்ணுது. டாவும் பேட்ஸும் ஓடுறாங்க. செல்ஃபாவால எந்திக்க கூட முடியல. ப்ளீஸ் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, யாராச்சும் அதை தடுங்க அப்படின்னு சொல்லி டாவா கதறிட்டு இருக்கா. யாராச்சும் அந்த டிராகனை தடுங்க அப்படின்னு சொல்லி இங்க பேட்ஸோ கத்துறான். சம டைமிங்ல நம்ம ஹீரோ மாதிரியே இருக்க அந்த கொம்பு வச்ச பையன் வந்து டிராகனை அடிக்கிறான். பிஷப்ஸ் எல்லாரும் நல்லாவே போராடி இருக்கீங்க, இதுக்கு மேல அவனை நானும் ஹீலிங் பண்றேன். ஜேரியல் வந்து நிக்கிறான். என்னானாலும் க்ரோவை காப்பாத்த அவன் நம்ம
டீம்ல ஒருத்தன் அப்படின்னு நம்ம கிரம் சொல்றான். ஹே பிளாக் டிராகன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கிரம் கேக்குறான். அவன் யார் அது அப்படின்னு சொல்லி டாவோவும் செல்ஃபாவும் பாக்குறாங்க. கிரம் டாரோ அப்படின்னு சொல்லி கிரம் சொல்றான். வாண்டதுக்கு கொம்பு இருக்குன்னு கேட்டாது சும்மா ஃபேஷனுக்கு வச்சது நம்ம காமெடி பண்றான். ஜேரியலும் கிரம் எல்லாரையும் காப்பாத்தணும்னு கிளம்பும் போதே ஜேரியல் கேட்டிருப்பான். மக்களும் இந்த ஃபார்ம்ல பார்த்து நீயும் மான்ஸ்டர் கைமரா நினைச்சிட்டான்னு கேட்டதுனாலதான் ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பான். சீக்கிரம் அவனை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லி கிரம் சொல்லிட்டு இருக்கான். ஒரு உயிரை கூட நான் போக விட மாட்டேன், கவலைப்படாதான்னு ஜேரியல் சொல்றான். ரொம்பவே ஸ்ட்ராங் இருக்கிறதுனால ஈஸியா அந்த டிராகனை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான். அடி வாங்கும் போது அங்க ஓடிட்டு இருக்காம ஒரு இடத்துல நின்று ஒழுங்கா அடி வாங்குடா அப்படின்னு சொல்லி கிரம் அதை போட்டு அடிக்கிறவ அட்டாக் பண்ணும்போது நீ ஏதோ சிரிச்சிட்டு இருந்தியாமே. நெதர் வேர்ல்ட்ல இருந்து ஹியூமன் வேர்ல்டுக்கு நீ தனியா வந்திருக்க மாட்ட. சோ அவன் மாஸ்டர் ஒன்னு கை விட்டுட்டான். ஹியூமன் வேர்ல்ட்ல இருந்த ரூல்ஸை இங்க வந்து ஃபாலோ பண்ணி யாரு ஸ்ட்ராங்கா அவங்க தான் சர்வைவ் ஆவாங்கன்னு ப்ளே பண்ணிட்டு இருக்கியா? நீ ஏன் ஆளுங்களை அடிக்கும் போது சிரிச்சிருக்க? உன்னை கொல்றதுக்கு கூட எனக்குலாம் அருவருப்பா இருக்கு. மோடிட்டு இங்க இருந்து ஹோமுக்கே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி கிரம் சொன்னா. கிரம்மையும் அதை அட்டாக் பண்ண போகவும் கிரம் ஒரு டீமன், இந்த டிராகன் ஒரு டீமன் வேர்ல்ட சேர்ந்ததுங்கிறதுனால கிரம் அதுக்கு கருணை தான் காட்டியிருக்கான். எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு தான் அவரை டைம் கொடுத்தாரு. ஆனாலும் இருக்கிற என் மாஸ்டர் நான் துரோகம் பண்ண விரும்பல. நான் செத்தால ஒரு வாரியர் டிராகனா சாவேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த டிராகனை அட்டாக் பண்ணுது. ரோயல் என்கேண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிரம்ம வந்துட்டு இப்போ அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அந்த டிராகனை ஒரே அட்டாக்ல கொள்றான். எல்லாருக்குமே ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கதான் செய்யுது. அது எல்லாத்துல இருந்து நாங்க ரிலீஃப் ஆகும் அப்படின்னு அந்த டிராகன் யோசிக்குது. எல்லாருக்குமே இவன் அந்த லோக்சிமா ஸ்பெல்ல கொடுத்து வச்சிருக்கான். உங்களால முடியாத டார்ச்சரை நீங்க அனுபவிச்சா லோக்சிமாவை யூஸ் பண்ணி உங்களை நீங்களே டெஸ்ட்ராய் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க எனக்கு எதிராக ஏதாச்சும் முடிவு எடுத்தாலும் எனக்கு துரோகம் பண்றதா நடக்காதீங்க. ஏன்னா நானுமே என் சுயநலத்துக்காக தான் அவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களை என்னோட காம்ராட்ஸா பார்க்கல, ஒரு டூல்ஸா தான் பாக்குறேன் அப்படின்னு கிட்டான் சொல்லியிருப்பான். ஸோ கிட்டான் கொடுத்தா அந்த லோக்சிமா ஸ்பெல்ல அதை யூஸ் பண்ணல. ஹெல்லில் மீட் பண்ணலாம் கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டிராகன் டெஸ்ட்ராய் ஆகுது. இறந்த அந்த டிராகனோட பவரை கிரம் அப்சர்வ் பண்ணிக்கிறேன். இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டேன். ஒரு டீமன்ல ஆட அளவுக்கு இல்ல, நான் இன்னும் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகல அப்படின்னு கிரம் யோசிக்கிறேன். மேல சண்டை போடுற அவங்க அளவுக்கு நான் இன்னும் தகுதி ஆகல அப்படின்னு கிரம் பார்த்துட்டு இருந்தா. ஜேரலோ வேலையை முடிச்சிட்டான். க்ரோ இப்போ சீரியஸ் கண்டிஷன்ல இருந்து வெளியே வந்துட்டான். இப்போ மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரம் அண்ட் ஜேரியல் 2 பேரும் உள்ள போறாங்க. இதான் ஃபைனல் பேட்டில் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த டிவைன் சாசரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். பட் எபிசோட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு வழியாக மற்ற மான்ஸ்டர்ஸோட ஃபைட்லாம் முடிஞ்சுது. நம்ம ஹீரோக்கோ கிட்டானுக்கோ மட்டும்தான் பேலன்ஸ் ஃபைட் இருக்கு. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.